பாவங்களை போக்கும் பாலமலை அரங்கநாதர் கோவில். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து மேற்கே 11 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை மீது பாலமலை உள்ளது. இங்கு அரங்கநாதராக திருமால் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். இந்த ஆலயத்தில் பக்தர்கள் குழந்தை வரம், மாங்கல்ய வரம் வேண்டி கயிறு கட்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். முன்காலத்தில் காரை வனமாக இருந்த இப்பகுதியில் வசித்த மக்கள் பசுமாடுகளை வளர்த்து வந்தனர். இதில் ஒரு பசு தினமும் காரை வனத்திற்குள் புகுந்து அங்கிருந்து ஒரு காரை மரத்திற்கு அடியில் பாலை கறந்து வந்தது. இதனால் பார்த்த பசுவின் உரிமையாளர் இது பற்றி ஊர் மக்களிடம் தெரிவித்தார். அவர்கள் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தனர். அப்போது அங்கு ஒலித்த அசிரிரி, நான் இங்கு அரங்கநாதனாக எழுந்தருளி இருக்கிறேன். இதைத் தொடர்ந்து இங்கு சுயம்புவாக இருந்த பெருமாளை சிறிய குடில் அமைத்து வழிபடத் தொடங்கினர். நாளடைவில் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அரங்கநாதருக்கு சிறிய கோவில் கட்டி வழிபட வேண்டும் என்று விரும்பினர். இந்த நிலையில் ஒரு நாள் அந்த பகுதியில் பயங்கர வெடிச்சத்தம் கேட்டது. வெடிச்சத்தம் வந்த இடத்திற்கு சென்று பார்த்த மக்கள் அங்கு ஒலித்த அசிரிரி, வெடிச்சத்தம் கேட்ட ஈசானி மூலையில் பாறைகளும் வாயு மூலையில் மண்ணும் கிடக்கும், அதை கொண்டு கோவில் கட்டுங்கள் என்றது. அசிரியின் வாக்குப்படியே அப்பகுதி மக்கள் அந்த பாறாங்கற்களையும் மணலையும் கொண்டு கோவில் கட்டி எழுப்பினார்கள். கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லாமல் இருந்ததால் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து 2002ஆம் ஆண்டு 3 நிலை ராஜகோபுரத்தை அமைத்து கும்பாபிஷேகம் செய்தனர். திருக்கோயிலை அடைந்தவுடன் ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் அர்த்த மண்டபத்தில் சக்கரத்தாழ்வாரையும் யோக நரசிம்மரையும் ஒரே சந்நிதியில் தரிசிக்கலாம். சக்கரத்தாழ்வார் கிழக்கு நோக்கியும் அதே பீடத்தில் மேற்கு நோக்கி யோக நரசிம்மரும் காட்சி தருகின்றனர். மகா மண்டபத்தில் ஊஞ்சலில் பள்ளி கொண்ட கோலத்தில் அரங்கநாதர் உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிறார். இவருடன் செங்கோதை, பூங்கோதை தாயார் வீற்றிருக்கின்றனர். அர்த்த மண்டபத்தில் நின்று கருவறையில் எழுந்தருளிய அரங்கநாதரை வழிபடலாம். சுமார் 4.5 அடி உயரம் கொண்ட திருவுருவம். கோவிலின் பின்புறம் தும்பிக்கையாழ்வார், ராமானுஜர், காளியண்ணன் சுவாமி ஆகியோர் தனி சந்நிதியில் எழுந்தருளி உள்ளனர். மகா மண்டபத்தை ஒட்டி ராமதூதனான ஆஞ்சநேயர் கோரிக்கை மாலைகளை சுமந்து வடக்கு நோக்கி காட்சி தருகிறார். கோவிலின் பின்புறத்தில் தல விருட்சமாக காரை மரம் விளங்குகிறது. தும்பிக்கையாழ்வார் சந்நிதிக்கு பின்புறம் உள்ள பூவரச மரத்தில் பக்தர்கள் குழந்தை வரம், மாங்கல்ய வரம் வேண்டி கயிறு கட்டி பிரார்த்தனை செய்கின்றனர். முன்னொரு காலத்தில் விஸ்வாமித்திரர் பல ஆண்டுகளாக தவம் செய்து வந்தார். அதை கண்டு பயந்த தேவர்கள் அவரது தவத்தை கலைக்க ரம்பையை அனுப்பினர். ரம்பை பூலோகம் வந்து விஸ்வாமித்திரரின் முன்பு நின்று தவத்தை கலைக்க முயன்றாள். ஆனால் கோபமடைந்த விஸ்வாமித்திரர், நீ கல்லாய் போவாய் என்று சபித்தார். அதன்படி ரம்பை கல்லாக மாறி அவரது ஆசிரமத்தின் முன்பு பல ஆண்டுகளாக கிடந்தாள். இந்த நிலையில் முனிவர் ஒருவரால் சபிக்கப்பட்ட கிருதாஷி என்ற தேவகன்னிகை ராட்சத உருவம் கொண்டாள். அவள் ஒரு முறை விஸ்வாமித்திரர் ஆசிரமம் வந்து அவரை தொந்தரவு செய்தாள். இதனால் ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர் கல்லாக கிடந்த ரம்பையை எடுத்து ராட்சசியின் மீது வீசினார். இருவரும் அருகில் இருந்த பத்ம தீர்த்தத்தில் விழுந்தனர். அந்த தீர்த்தம் பெருமாளால் உருவாக்கப்பட்டது. எனவே அவர்கள் இருவரும் தங்களது சுய உருவை அடைந்தனர். இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 10 நாட்கள் தேர் திருவிழா நடைபெறும். சித்ரா பௌர்ணமி அன்று தேரோட்டம் நடைபெறும். இது தவிர புரட்டாசி சனிக்கிழமை, கிருஷ்ண ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதேசி, தீபாவளி, பொங்கல் திருநாட்கள் சிறப்பு வழிபாடு நடைபெறும். தினமும் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை நடை திறந்தே இருக்கும். தினமும் 3 கால பூஜைகள் நடைபெறுகிறது. சுயம்பு மூர்த்தியாய் வெளிப்பட்ட அரங்கநாதருக்கு முதலில் பூஜை நடைபெற்ற பின்னர்தான் மற்ற தெய்வங்களுக்கு பூஜை நடைபெறுகிறது. மூலவருக்கு வடக்கு பகுதியில் பூங்கோதை தாயாரும் தென்பகுதியில் செங்கோதையம்மன் தாயாரும் தனித்தனி சந்நிதியில் சேவை நின்றபடி அருள்பாலிக்கின்றனர். அனைவரும் தரிசித்து பலன் பெறலாம்.